வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். அரசு தேர்வுகள் இயக்ககம் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய +2 பொது தேர்வு முடிவுகளுடைய பகுப்பாய்வு அறிக்கை ரிசல்ட் அனாலிசிஸ் தான் இப்ப பார்க்க போறோம். சோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்க அண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் என்ன லெவல்ல இருக்கு, எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அதுல பர்டிகுலரா மாணவர் மாணவியருடைய அந்த தேர்ச்சி சதவீதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் எத்தனை சப்ஜெக்ட்ஸ்ல எத்தனை பேர் வந்து சென்டம் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க, எத்தனை ஸ்கூல் சென்டம் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு, அண்ட் பிரைவேட் செக்டர் எவ்வளவு சென்டம் கொடுத்திருக்காங்க, அண்ட் கவர்மெண்ட் செக்டர் எவ்வளவு சென்டம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் அனாலிசிஸ். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயர்ஸ் 2024, 23 அதனுடைய அனாலிசிஸையும் ஒரு ஷார்ட் லிஸ்டா பார்க்கலாம். ஸோ மார்ச் 25 அதனுடைய பொது தேர்வு நடந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 3/3/2025 இருந்து 25/3/2025 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியில விட்டுட்டாங்க. ஸோ மொத்தமா எத்தனை பள்ளி மாணவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா 7,92,494 பேர் எழுதியிருக்காங்க. அதுல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,19,316. ஸோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 3,73,178 இருக்காங்க. ஓகே, அதுல வந்து அவங்க எத்தனை பேர் நம்ம 7,92,494ல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95.03%, அதாவது 7,53,142 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுல பர்டிகுலர்லி மாணவியர்கள் 4,19,316ல 4,05,472 பேர் 96.7% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல மாணவர்களுடைய எண்ணிக்கையான 3,73,178ல மொத்த மாணவர்கள் 3,47,670 மாணவர்கள், அதாவது 93.16% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் இதுல என்ன அதிகமா தெரியுது, மாணவியர்கள் தான். சோ மாணவர்களை விட மாணவியர் வந்து 3.54% வந்து அதிகமா தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ஆப்சென்டீஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 10,049 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் தட் சோ கடந்த மார்ச்ல பாத்தீங்கன்னா 2024ல பாத்தீங்கன்னா 7,60,606 பேர் எழுதினாங்க. அதுல 7,19,196 பேர் பாஸ் பண்ணாங்க, அதாவது 94.56. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா 0.47% அதிகமா நாம கிட்டத்தட்ட 95%, அதாவது 95.03% வந்து நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். சோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7,513 பள்ளிகள்ல மொத்தமா 2,638 பள்ளிகள் பாத்தீங்கன்னா 100% தேர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதுல பர்டிகுலரா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 436 ஸ்கூல்ஸ் வந்து 100% தேர்ச்சி கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல கவர்மெண்ட் ஸ்கூலுடைய சதவீதம் பாத்தீங்கன்னா 91.94%, அதே எய்டட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா 95.71%, அதே பிரைவேட் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 98.88% கொடுத்திருக்காங்க. கோஎஜுகேஷன் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 95.3% கொடுத்திருக்காங்க. அதுல கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா 96.50% அண்ட் பாய்ஸ் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 90.14% கொடுத்திருக்காங்க. சோ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சோ பெண்கள் பள்ளிகள் வந்து ஆண்கள் பள்ளிகளை விட 6.36% அதிகமா கொடுத்திருக்காங்க. மேலும் சோ கோஎஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை விட 5.16% அதிகமா வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் வைஸ் 100 மார்க்ஸ் எடுத்தவங்க அண்ட் அந்த சப்ஜெக்ட்ல அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ சப்ஜெக்ட் வைஸ்ல பாருங்க, 100 மார்க் எடுத்ததுல தமிழ்ல பாத்தீங்கன்னா 135 பேர் எடுத்திருக்காங்க. இயற்பியல்ல 1,125, வேதியியல்ல 3,181, உயிரியல்ல 827, கணிதத்துல 3,022, தாவரவியல்ல 269, விலங்கியல்ல 36, கணினி அறிவியல்ல 9,536, வணிகவியல்ல பாத்தீங்கன்னா 1,624, அடுத்தது கணக்கு பதிவியல்ல 1,240, பொருளியல்ல 556, கணினி பயன்பாடுகள்ல 4,208, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல்ல பாத்தீங்கன்னா 273 பேர் பாத்தீங்கன்னா 100 மார்க் எடுத்திருக்காங்க. ரைட், இதுல ரொம்ப ஹையஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், தட் இஸ் 9,536. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 4,208 பேர் 100 மார்க் எடுத்திருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் தான். சோ 3,181. சோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப லோவஸ்ட் மார்க் வாங்கினது, அதாவது லோவஸ்ட் மார்க் இல்ல லோவஸ்ட் சென்டம் எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கக்கூடியது எது, சோ விலங்கியல் தான், தட் இஸ் ஜுவாலஜி. சோ 36 பேர் தான் அதுல சென்டம் எடுத்திருக்காங்க. சரி, அதன் பின்னே பாத்தீங்கன்னா சோ தமிழை பொறுத்த வரைக்கும் 135 பேர் தான் வந்து சென்டம் அடிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இருக்கிறது பிசினஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல். சோ இதுல பாத்தீங்கன்னா 273 பேர் தான் சென்டம் எடுத்திருக்காங்க. இல்ல ஏதேனும் ஒரு பாடத்துல மட்டும் 100 மார்க் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா 26,887 மாணாக்கர்கள் வராங்க. சோ அதுல பர்டிகுலரா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எத்தனை பேர் ஒரே பாடத்துல மட்டும் 100 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,853 பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, இது தமிழ்ல பாத்தீங்கன்னா சோ எழுதின மாணாக்கர்கள் 99.15% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இயற்பியல்ல 99.22%, வேதியியல்ல 98.99%, உயிரியல்ல பாத்தீங்கன்னா 99.15%, கணிதத்துல 99.16%, அடுத்து தாவரவியல்ல 99.35%, விலங்கியல்ல 99.51%, கணினி அறிவியல்ல பாத்தீங்கன்னா 99.73%, அடுத்தது வணிகவியல்ல 98.36%, கணக்கு பதவியல்ல 97.36%, பொருளியல்ல பாத்தீங்கன்னா 98.17%, அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல 99.78%, பிசினஸ் மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 98.78% வந்து வாங்கியிருக்காங்க. அப்ப சப்ஜெக்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா சோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்க, அதாவது அந்த சப்ஜெக்ட் எடுத்து அதுல வந்து ஃபுல்லா பாஸ் பண்ணிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வருது. 99.78% அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எழுதினாங்களோ அதுல 99.73% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்து விலங்கியல், அதாவது ஜுவாலஜி பாத்தீங்கன்னா 99.51% தேர்ட் பொசிஷனுக்கு வராங்க.
அடுத்து குரூப் வைஸா பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் படிக்கிற குழந்தைகள் அதாவது மாணவர்கள் பாத்தீங்கன்னா 96.99% பாஸ் பண்ணிருக்காங்க. அதே காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா 92.68%, அதே ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவங்க 82.90%, அடுத்தது தொழிற்பாடு வொகேஷனல் குரூப் எடுத்தவங்க பாத்தீங்கன்னா 84.22% வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரியலூர் பாத்தீங்கன்னா 98.82% பெற்று சோ முதலிடத்துல இருக்கு. அடுத்ததா ஈரோடு, அதுக்கப்புறம் திருப்பூர், அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் கன்னியாகுமரி. சோ அவங்களுடைய தேர்ச்சி சதவீதம் பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு 97.98, திருப்பூர் பாத்தீங்கன்னா 97.53, கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 97.48, கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா 97.01%. சோ எல்லாமே பாயிண்ட்ஸ்ல தான் வந்து வேரியேஷன் ஆயிருக்கு. அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரியலூர் அதேதான் ரைட். அது பாத்தீங்கன்னா 98.32%, அடுத்து ஈரோடு 96.88%, திருப்பூர் பாத்தீங்கன்னா 95.64%, கன்னியாகுமரி ஆக்சுவலா இங்க கன்னியாகுமரி 5th பிளேஸ்ல இருக்கு. அதாவது சுயநிதி, அதாவது பிரைவேட், எய்டட், கவர்மெண்ட் இது எல்லாமே சேர்த்து இந்த அனாலிசிஸ். இது பாத்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அனாலிசிஸ். அதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி 4th பிளேஸ்க்கு வருது. அடுத்து கடலூர் பாத்தீங்கன்னா 94.99% வாங்கி 5th பிளேஸ்ல இருக்கு. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா 8019 பேர் எழுதிருக்காங்க. அதுல 7466 பேர், அதாவது டோட்டலா 93.10% வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே சிறைவாசிகள் பாத்தீங்கன்னா 140 பேர் எழுதி 130 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் 92.86% பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்தது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 16,904 பேர் எழுதிருக்காங்க. அதுல 5500 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. சோ தட் இஸ் 32.54% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. தி ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சோ 2021ல அது கொரோனா பேட்ச். சோ 8,16,473 பேருமே அப்படியே பாஸ் ஆயிட்டாங்க. சோ 100% வந்துருச்சு. 2022ல பாத்தீங்கன்னா 8,06,277 பேர் எழுதினாங்க. அதுல 7,55,998 பேர் பாஸ். அப்ப 93.76%. அடுத்து 2023ல பாத்தீங்கன்னா 8,03,385 பேர் எழுதியிருக்காங்க. 7,55,451 பேர் பாஸ் பண்ணி 94.03%. சோ இதை விட நம்ம அதிகமா இருக்கும். ஓகே, அடுத்த வருஷம் லாஸ்ட் இயர் ஆன 2024 7,60,606 பேர்ல 7,19,196 பேர் பாஸ் பண்ணி 94.56%. சோ இந்த வருஷம் தான் 7,92,494 பேர் எழுதி சோ 7,53,142 பேர், அதாவது 95.03% வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் சென்டம்ஸ்ல மீதி சப்ஜெக்ட்ஸ்ல எப்படி சென்டம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தமிழ் எழுதுவாங்க, உருது அண்ட் ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் மலையாளம் அப்படிலாம் எழுதுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 609 பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 68 பேர், பிசிக்ஸ்ல 1125 பேர், கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 3181, பயாலஜில 827 பேர், பாட்னில பாத்தீங்கன்னா 269, ஜுவாலஜில 36 பேர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 24 பேர், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 9536. ஸோ போன டைம் நான் சொன்ன லிஸ்ட்ல ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வருஷப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸ் சொன்னேன். பட் இதுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 பொசிஷன் என்ன இருக்கு, அடுத்தது 3 பொசிஷன், லாஸ்ட் 3 பொசிஷன் என்ன இருக்கு நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா 6 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. மைக்ரோபயாலஜி பொறுத்த வரைக்கும் யாருமே எடுக்கல. ஸோ யாருமே அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி, அதுல வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் தான். நெக்ஸ்ட் நர்சிங் ஜெனரல்ல 0, நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 0, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 0, நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3022 பேர், ஹோம் சயின்ஸ்ல 7 பேர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில 114 பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா 556 பேர் எடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 3 பேர், காமர்ஸ்ல 1624 பேர், அக்கௌண்டன்சில 1240 பேர், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர்ல யாருமே எடுக்கல. அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ்ல பாத்தீங்கன்னா யாருமே எடுக்கல. அடுத்து பிசினஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்ல பாத்தீங்கன்னா 273 பேர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 4208 பேர், அடுத்து பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல 36 பேர், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பாருங்க, அதுல யாருமே இல்லை. பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல 5 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜில 8 பேர் எடுத்திருக்காங்க. நர்சிங் பாத்தீங்கன்னா ஒரு நபர் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங்ல பாத்தீங்கன்னா யாரும் எடுக்கல. ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு மாணவர் வந்து எடுத்திருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா 87 பேர், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 14 மெம்பர்ஸ் 14 பேர் எடுத்திருக்காங்க. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப்ல பாத்தீங்கன்னா 5 பேர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 26,887 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அடுத்து 100% ரிசல்ட்ஸ் தந்த ஸ்கூல்ஸை பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் வைஸ்ல வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ பாருங்க, கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 3662 ஸ்கூல்ஸ்ல 436 ஸ்கூல்ஸ் வந்து 100% தந்திருக்காங்க. எய்டட் பொறுத்த வரைக்கும் 1219 ஸ்கூல்ஸ்ல 264 ஸ்கூல்ஸ், அண்ட் பிரைவேட் பொறுத்த வரைக்கும் 3132ல 1938 ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸா பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய 2841ல 381 ஸ்கூல் வந்து 100% கொடுத்திருக்கு. ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் அப்படி பாத்தீங்கன்னா அதுல 98ல 24 ஸ்கூல்ஸ் வந்து 100% கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 70 ஸ்கூல்ஸ்ல 4 ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 100%. அதே ஃபாரஸ்ட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 3ல எதுவுமே எடுக்கல. அடுத்து கலர் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 40க்கு 9 ஸ்கூல்ஸ் கொடுத்திருக்காங்க. முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் 67 ஸ்கூல்ஸ்ல 4 ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட். அடுத்து சோஷியல் டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்கூல்ல 2 ஸ்கூல் கொடுத்திருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர்ல பாத்தீங்கன்னா 2ல
எந்த ஸ்கூலுமே வந்து கொடுக்கல, 0 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரைபல் வெல்ஃபேர்ல பார்த்தீங்கன்னா 36ல 12 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், ரைட்? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 92 ஸ்கூல்ல 58 ஸ்கூல் வந்து 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஈரோடு பொறுத்த வரைக்கும் 222ல 107 ஸ்கூல்ஸ், திருப்பூர்ல 216ல 122, கோயம்புத்தூர்ல 363க்கு 180 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியில 261க்கு 102, சிவகங்கைக்கு 162க்கு 61, விருதுநகர்ல 221க்கு 74, பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் 79 ஸ்கூல்ஸ்ல 36 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டியூட்டிகோரின்ல அதாவது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஸோ 206ல 80 ஸ்கூல்ஸ், கடலூர் பொறுத்த வரைக்கும் 246க்கு 102, அடுத்து நாகப்பட்டினம் 71க்கு 23, திருச்சியில பார்த்தீங்கன்னா 258க்கு 87, தாஞ்சூர்ல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா 229க்கு 65 ஸ்கூல்ஸ் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து மதுரை பொறுத்த வரைக்கும் 324 ஸ்கூல்ஸ்ல 117 ஸ்கூல்ஸ், நாமக்கல்ல 195க்கு 70 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திருநெல்வேலி 187க்கு 68 ஸ்கூல்ஸ், தருமபுரியில 175க்கு 57 ஸ்கூல்ஸ், விழுப்புரம்ல 192க்கு 87 ஸ்கூல்ஸ், ராமநாதபுரம்ல 160க்கு 52 ஸ்கூல்ஸ், திண்டுக்கலுக்கு 216ல 67 ஸ்கூல்ஸ், கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் 190க்கு 67 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ தென்காசி, ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ தென்காசி பொறுத்த வரைக்கும் 151 ஸ்கூல்ஸ்க்கு 58 ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னையில 583 ஸ்கூல்ஸ்க்கு 170 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேனியை பொறுத்த வரைக்கும் 141க்கு 47 ஸ்கூல்ஸும், திருவாரூர்ல 126க்கு 28 ஸ்கூல்ஸும், சேலம் பொறுத்த வரைக்கும் 320க்கு 89, அடுத்தது திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும் ஸோ 136க்கு 45 ஸ்கூல்ஸ், செங்கல்பட்டுல 239க்கு 81 ஸ்கூல்ஸ், ஊட்டியை பொறுத்த வரைக்கும் 84 ஸ்கூல்ல 20 ஸ்கூல்ஸ் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கரூர் பொறுத்த வரைக்கும் 103க்கு 25, திருவண்ணாமலையில 261க்கு 69, காஞ்சிபுரத்துல 107க்கு 25, மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் 93க்கு 33 ஸ்கூல்ஸ், அண்ட் ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 25, அதாவது 117 ஸ்கூல்ஸ்ல 25 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் புதுக்கோட்டை 178க்கு 54 ஸ்கூல்ஸ் வந்து 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 244 ஸ்கூல்ல 64 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ், கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 124க்கு 32 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட்ஸ். அடுத்தது வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் 140க்கு 28 ஸ்கூல்ஸும், காரைக்கால் 16 ஸ்கூலுக்கு 12 ஸ்கூல்ஸ் வந்து 100% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் 85க்கு 51% பேர் 51 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஸோ எத்தனை ஸ்கூல்ல 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அரியலூர் பொறுத்த வரைக்கும் 56க்கு 29, ஈரோடுல 113க்கு 37, திருப்பூர்ல 77க்கு 20 ஸ்கூல்ஸ், கன்னியாகுமரியில 60க்கு 90 ஸ்கூல்ஸ், கடலூர்ல 117க்கு 27 ஸ்கூல்ஸ், நாகப்பட்டினத்துல 44க்கு 10 ஸ்கூல்ஸ், கோயம்புத்தூர்ல 114க்கு 23 ஸ்கூல்ஸ், சிவகங்கை பொறுத்த வரைக்கும் 69க்கு 13 ஸ்கூல்ஸ், பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் 43க்கு 8, தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் 57க்கு 15, விழுப்புரத்துல 121க்கு 35, தஞ்சாவூருக்கு 104க்கு 14 ஸ்கூல்ஸ், தருமபுரி பொறுத்த வரைக்கும் 108க்கு 15 ஸ்கூல்ஸ். அடுத்து விருதுநகர்ல 101க்கு 13 ஸ்கூல்ஸ், நாமக்கல்ல 95க்கு 12 ஸ்கூல்ஸ், கிருஷ்ணகிரியில 107க்கு 13 ஸ்கூல்ஸ், திருநெல்வேலியில 50க்கு 4 ஸ்கூல்ஸ், அடுத்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் 106க்கு 10 ஸ்கூல்ஸ், சேலத்துல 160க்கு 13 ஸ்கூல்ஸ், ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் 71க்கு 12 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம ஸோ கீழே இருக்கக்கூடிய லிஸ்ட்ல பாருங்க. ஸோ மதுரை பார்த்தீங்கன்னா 111 ஸ்கூல்ஸ்க்கு 8 ஸ்கூல்ஸ் 100% ரிசல்ட், திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 150க்கு 11, திருப்பத்தூர் 59க்கு 2, தென்காசி 54க்கு 5, திண்டுக்கல் 90க்கு 17, தேனி 71 ஸ்கூலுக்கு 12, திருவாரூர் 78க்கு 5, ராணிப்பேட்டை 67க்கு 2, புதுக்கோட்டை 108க்கு 7, ஊட்டி 37க்கு 5, காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் 52க்கு 2 ஸ்கூல்ஸும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரூர். ஸோ கரூர் பார்த்தீங்கன்னா 59க்கு 4 ஸ்கூல்ஸ், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் 79க்கு 6 ஸ்கூல், கள்ளக்குறிச்சி 77க்கு 7 ஸ்கூல், சென்னை 86க்கு 3 ஸ்கூல், வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் 72க்கு ஸோ 0ன்னு கொடுத்துருக்காங்க, மயிலாடுதுறைக்கு 36க்கு 3 ஸ்கூல், திருவள்ளூருக்கு 102க்கு 5 ஸ்கூல், புதுச்சேரிக்கு ஒரு ஸ்கூல் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல 436 ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வருஷத்துடைய +2 உடைய ரிசல்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் இயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக 100% எடுத்த ஸ்கூல்ஸையும், அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்டிங் அதிகமாக எதிர்பார்க்கலாம். That's all. Like, share and subscribe Shifa Diaries. That's all. Like, share and subscribe Shifa Diaries.